ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன? நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. ஏன்னா இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு ஜீவராசியால் வாழவே முடியாது. இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு உயிரால் வாழவே முடியாது. இந்த 5 பஞ்சபூதங்களும் சிவனுக்குள்ளே அடங்கும். நமசிவாய் என்ற பேரே இந்த பஞ்சபூதங்கள் தானே. அப்படி இருக்கிறப்ப இந்த பஞ்சபூதங்களுக்கும் 5 சிவன் கோவில்கள் இருக்குது. இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடியது. ஒன்று மட்டும் ஆந்திராவில் இருக்குது, காளஹஸ்தியில். மற்ற 4 கோவில்களும் இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்குது. இப்போது இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் எங்கே இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லப்படுறது பஞ்சபூதங்களுக்காக கட்டப்பட்டது. மொத்தமாக 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. முதல்ல அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அவர் தான் அக்னிலிங்கம். நிலம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், பிருத்விலிங்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து நீர் திருச்செனப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர், அப்புலிங்கம். அடுத்து ஆகாயம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர், அவரை தான் ஆகாஷலிங்கம்னு சொல்கிறாங்க. கடைசியாக காற்று, காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர், வாயுலிங்கம்னு சொல்கிறாங்க. இந்த 5 கோவில்கள் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லப்படுது. நம்ம சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரமே இந்த பஞ்சபூதங்கள் தான். நான்னா நிலம், மான்னா நீர், சீன்னா நெருப்பு, வான்னா வாயு, யான்னா ஆகாயம். இப்படி நம்ம சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமே இந்த பஞ்சபூதங்களால் உருவானது தான். உலகமே இந்த பஞ்சபூதங்களால் உருவானது. அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதத்தை உள்வாங்கி தனக்குள்ள வச்சிருக்கிறவர் தான் சிவன். சிவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு அணு அளவு கூட அசையாதுன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். இந்த அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கமானது அக்னிலிங்கம்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் முதல்ல உருவானதுன்னா அது இந்த அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய அக்னிலிங்கம்னு சொல்லப்படுது. ஆனால் கோவில் கட்டமைப்புன்னு பார்த்தா கடைசியாக கட்டப்பட்டது இந்த கோவில்னு சொல்லப்படுது. ஆனால் உருவானதுன்னு பார்த்தா முதல்ல இந்த அக்னிலிங்கம் தான் உருவாயிருக்கு. இந்த அக்னிலிங்கத்தில் எப்போவுமே உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்குமா? இந்த கோவிலில் பார்வதி தேவி உண்ணாமலையார் அம்மனாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்லேயே இந்த திருவண்ணாமலை சிவன் கோவில் தான் முக்கியமான ஒரு கோவில்னு சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை கோவிலானது கிரிவலத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் பேர் போன ஊர்னு சொல்லப்படுது. அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர். காஞ்சிபுரம்னு நம்ம சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு சிவனை நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பிருத்விலிங்கமானது மணலாலேயே செய்யப்பட்டிருக்கு. அதுவும் பார்வதி தேவி கையால் செய்யப்பட்ட மணல் லிங்கம் இங்கே தான் இருக்குது. ராமேஸ்வரத்துலேயும் இப்படி ஒரு லிங்கம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா சீதா தேவி கையால் மணல் லிங்கம் செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பார்வதி தேவியே தன்னுடைய கையால் இந்த லிங்கத்தை செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தலவிருட்சமானது மாமரம். இந்த மாமரமானது 3000 வருஷங்கள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. அடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் லிங்கத்தை அப்புலிங்கம்னு சொல்லுவாங்களாம். இங்கே பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரியாக இருக்காங்க. இந்த லிங்கமானது நீரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த சிவலிங்கத்துக்கிட்ட நீர் இருந்துகிட்டே இருக்குமா. அப்படி வரக்கூடிய அந்த தண்ணி எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா. ஆனால் இந்த லிங்கத்தை சுற்றி எப்போவுமே நீர் இருந்துகிட்டே இருக்குமா. இந்த கோவிலில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லப்படுது. அந்த திருக்கல்யாணத்தை கிரிஜா கல்யாணம்னு சொல்லுவாங்களாம்.
இந்த கோவிலானது சுமார் 1800 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் உச்சிக்கால பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த பூஜைக்காக பார்வதி தேவியை அலங்காரம் பண்ணி பார்வதி தேவி கையால் இந்த பூஜையை பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது காயவே காயாதான். அடுத்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமானது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில். சிவனுக்கு எந்த கோவிலுமே உருவம் வச்சு கும்பிட மாட்டாங்க. எல்லா கோவிலுமே லிங்க ரூபமாக தான் இருக்கும். நம்ம சிவனை ஒரு ரூபத்தோட பார்க்க முடியும்னா அது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டும்தான். உலகத்தோடைய மைய பகுதியானது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில்னு சொல்லப்படுது. இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலும் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் தான். அடுத்து காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர். பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்கான ஸ்தலம் இந்த காளஹஸ்தி. இங்கே இருக்கக்கூடிய வாயு லிங்கமானது வெள்ளை நிறத்தில் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த கோவிலானது ராகு கேது பூஜைகளுக்கு ரொம்ப பேர் போன கோவில்னு சொல்லப்படுது. இந்த ராகு கேது தோஷங்கள் எதுனா இருந்துச்சுன்னா பரிகாரம் செய்ய இந்த காளஹஸ்திக்கு போக சொல்லுவாங்க. ஸ்ரீன்னா ஸ்பைடர் அப்படின்னா சிலந்தி, காலான்னா பாம்பு, அஸ்தின்னா யானை. இந்த மூணும் சிவனை இந்த கோவிலில் வழிபட்டதா சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோவிலுக்கு ஸ்ரீ காளஹஸ்தின்னு பேர் வந்திருக்கு. வாயுலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல காற்று போக கொஞ்சம் கூட வழி இல்லையா. ஆனால் அதை சுற்றி எப்போவுமே காற்று வீசுறத உணர முடியும்னு சொல்லப்படுது. இந்த கோவிலானது விஜயநகரை சேர்ந்த கிருஷ்ணதேவராயனால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.